கொஞ்சம் அப்படி முன்னால் நெருங்கி வாங்க. அப்படி நிற்கிறாங்க நிறைய மக்கள். அப்புறம் தொழில் கூட சரி பண்ணிக்கலாம். அப்படியே முன்னால் வாங்க. அப்படி நல்லா நெருங்கி உட்காருங்க. எப்படி சப்பு பண்ண முடியுதோ ஒழுங்கு பண்ண முடியும். அப்போ பண்ணிக்கலாம். நெருங்கி வாங்க. நல்லா நெருங்க. கொஞ்சம் சாயிறது பேரையெல்லாம் கவனிக்காமல் நெருங்க. அப்போதான் சரியா வரும். 60-70 வயசுல உள்ள பெரியவர்கள்லாம் நடுவில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப இளைஞர்களும் சாயறதை கவனிக்க வாங்க. நான் நெருக்காங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆவை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயகின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் ஈமான் பற்றியும் இறையச்சம் பற்றியும் எந்த அளவுக்கு திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்ட விஷயம் தொழுகை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தொழுகையில் ரொம்பவும் நாம் பொறுப்போக்காக அசால்ட்டாக கவனமாக இருக்கிறோம் என்பதற்கு அன்றாட நிகழ்ச்சிகள் சாட்சியாக இருக்கிறது. அன்றாடம் இந்த ஜும்மாவில் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் இன்றைக்கு அசரில் இருக்காது, ரமலானில் கூட. அது பெரிய சாட்சி தானே. வணக்க வழிபாடுகளிலேயே தொழுகைக்கு என்ற ஒரு அழைப்பு இருக்கிற, வேற எந்த வணக்கத்துக்காக அப்படி அழைப்பு இருக்கா? நோம்புக்கோ ஜக்காத்துக்கோ இதெல்லாம் பயானம் சொல்லணும். தொழுகையை அழைக்க வேண்டும். 5 முறை கூப்பிடு. ஏன்? எந்த காரணத்தை கொண்டும் தப்பிக்க முடியாது. கவனிக்கல, மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை, இந்த பேச்சே கிடையாது. ஒவ்வொரு நாளும் 5 முறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழுகை முக்கியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல விஷயங்கள் இந்த தொழுகையில் நாம் ரொம்பவும் பின்தங்கி வருவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை கடுமையாக சொல்லக்கூடிய உச்சகட்ட வார்த்தை என்ன என்று சொன்னால், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலாத். ஒருவன் முஷ்ரிக்கா முஃமினா, ஒருவன் காஃபிரா முஸ்லிமா, ஒருவன் முஸ்லிமா அல்லது காஃபிரா, ஒருவன் ஈமான் உள்ளவனா இணை வைக்கக்கூடியவனா என்பதை பிரித்து காட்டுவது தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம். இதுக்கு மேல ஒண்ணு வேண்டியது இல்லையே. அடைய முஸ்லிமா இல்லையான்ற கன்ஃபார்ம் அடையாளமே தொழுகை. முஸ்லிம் அடையாளம் தொப்பி கிடையாது, தலப்பா கிடையாது. தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் கூட பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும். கட்டிய மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டார். மணிக்கணக்கில் நீங்க பேசுறீங்க, வாத பிரதிவாதம் நடக்கும். பொண்டாட்ட ஆதாரப்பூர்வம் நிரூபிக்க பேசுறீங்க, லேச பொண்டாட்டி ஆமா முதல்ல நீங்க சுபுவ தொழில் எஞ்சு ரொம்ப பேசாதீங்கப்பா, நீங்க திரும்பிடுவோம். பேச்சு பாருங்க. நம்முடைய மொத்த வாதங்களும் மூச்சை காணும் பேச்சை காணும். மணிக்கணக்கில் 12 1 மணி வரைக்கும் ஆர்குமெண்ட் வெளியே ஒரு சுனஞ்சமாத்த ஆளு ஈடு எடுத்துட்டு அழகா பேசிட்டு இருப்பாரு. இவர் என்ன செய்ய விரல செய்கிறது அப்படியே பிடிச்சு உயிர் மூச்சு கொடுத்து பேசுவாரு. விரல இருக்கிற சுண்ணத்து வாக்கு இது என்னாச்சு வைக்கணும். இப்படி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்டவர்களே, லா யதுர்ருக்கும் மன் ضل இலா ஸலைத்தும், நீங்கள் சரியாக நடந்தால்தான் வழிகட்டவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னிடத்தில் வழிகேடு இருக்கும் பொழுது தொழாமல் இருப்பதே வழிகேடு தானே. வழிகேடு தனியாக நினைக்கிறத நீங்க ஒரு தர்காவுக்கு போறது மட்டும்தான் வழிகேடா? மூணு பாத்தியாவது மட்டும்தான் வழிகேடா? தர்மம் செய்யாமல் இருக்கிறது வழிகேடா? தொழாமல் இருப்பது வழிகேடு. அது வழிகேடு இல்லையா? அதே ஒரு முஃமினா காஃபிரா என்ற வித்தியாசம் தொழுகைனா எவ்வளவு உச்சகட்ட வழிகேடா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவரை உள்ளத்துல போடுங்க. நாம் எவ்வளவு வழிகேட்டு கிடக்கிறோம் பாருங்க. நான் எவ்வளவு தொழுகையில் பின்தங்கி இருக்கிறேனோ அவ்வளவு வழிகேட்டில் இருக்கிறேன். தொழுகையில் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறானோ நரகத்தில் கிடக்கிறேன். வயலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் கவனமற்ற அசால்ட்டாக கண்டும் காணாமல் தொழுதும் தொழாமல் இவர்களுக்கும் நரகத்தின் கேடுதான். இருக்கா இல்லையா குர்ஆன்ல? லேசப்பட்ட வாசகம் பண்ணது இது நம்மளுக்கு இல்லையே. குறிப்பிட்ட சில விஷயங்களை நெஞ்சில் நிறுத்தி பேசுறோம் இல்லைங்க, வாய்களையே பேசுறோம் இல்லைங்க. இதில் சரியாக இது
நீ ஏகத்துவத்தை சொன்னாயா இல்லையா என்பது இரண்டாவது, தொழுதாயா என்பது முதலில். நான் தௌஹீத சொல்லல, தப்புதான். நான் சொல்றீங்க அவ்வளவு ஹாசபில் அப்துல் அஸ்ஸலாத் மறுமையில் உன்னுடைய கொஸ்டினில் முதல் கேள்வி துருவப்படும் பொழுது மையுகுஷ ஹரபன் நாங்கள் சொல்லலாம். ஒருவன் துருவப்படுவான புலன் விசாரணை சொல்றாங்க. துருவி துருவி விசாரிக்கப்பட்டால் தொலைந்தான். மன்னுகிஷ துருவப்பட்டால் தொலைந்தது. துருவப்பட வேண்டாமா தொழு என்றார்கள் நபிகள் பெருமானார். உன்னுடைய தொழுகை கரெக்டாக இருக்குமானால் மற்ற அமல்களில் இருக்கக்கூடிய கோளாறுகள் பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது. தொழுகைப்படாத கரெக்டா இருக்கு, விடுவிடு தொழுத்தல் அப்படின்றாங்க. மற்ற குறைகள் இருக்கலாம், அதுக்காக எல்லா தப்பையும் செஞ்சு சீரழிய முடியாது. ஒவ்வொரு அமல்களிலும் குறைகள் இருக்கும். தொழுகை கரெக்டா கரெக்டா தொழுதானா, கரெக்டா அமல் அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுதானா, ஓகே. அதுக்கு மேல நிறைய கொஸ்டின் அனுப்பிட்டு தொழுகை சரியா இல்லையா துருவி தள்ளு அப்படின்னு அல்லாஹ் மலக்கிட்ட கேள்வி கேளு, புலன் விசாரணை துருவு, சிந்தி சீரழி என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை கடுமையாக விட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. தொழுகை என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எவ்வளவு அசால்ட்டாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பிசினஸ் சொல்றோம், அதை காரணம் எத்தனை காரணம் நீங்க சொல்றீங்க, எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது தொழுகைக்காக. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது وَإِذَا كُنْتَ فِيهِمْ فَأَقِمْتَ الصَّلَاةَ فَأَقِمْتَ لَهُمُ الصَّلَاةَ فَلْيَقُمْ طَائِفَةٌ مِّنْهُمْ مَعَكَ وَلْيَأْتِ طَائِفَةٌ أُخْرَى لَمْ يُصَلُّوا فَلْيُصَلِّوا مَعَكَ. யுத்த களத்தில் சொல்றான். யுத்த களம், யுத்த களத்தை விட இக்கட்டான ஒரு இடம் இருக்கா நான் கேட்கிறேன். போர்க்களம் இருக்கிறாங்க, உயிரை பணயம் வைத்து நடக்கக்கூடிய வணக்கம் இபாதத் போர்க்களம். உயிர் அங்கேயே அங்கேயா, சாவா வாழ்வா, எவன் எந்த இடத்துல குத்தி கோபமானு தெரியாதுங்க. யோசிச்சு பாருங்க. பத்ர் போர்க்களம், உஹது போர்க்களம், யுனை, நூற்றுக்கணக்கான போர்க்களங்கள். அந்த போர்க்களங்கள் அல்லாஹ் சொல்றான், ஒரு சாரார் தொழு, மறுசாரார் போர் செய். போர் முடிஞ்ச போல தொழுகிறது என்ன அப்படியே சொன்னால. அடே போர் எவ்வளவு முக்கிய, தொழுகிறது தவிர போரே நான் ஒழுங்கா தொழணும், ஏன்னா தொழ வர மாட்டேங்கிறான், அதுக்காக போர். அது அங்க இல்லை என்றால் நீங்க வேற எந்த காரணத்தை சொல்லுவீங்க? போர்க்களத்தை விட உயிரை பணயம் வைப்பது, அது எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாது. ஒரு சாராருக்கு ரபியை தொழ வையும், மறுசாரார் போர் செய்யட்டும், இவர்கள் தொழில் முடிவு சிலவர் திரும்பி வரட்டும். போர்க்களத்தில் எவ்வளவு டென்ஷன்ல எப்படி இருக்கும், மனிதனுடைய கதி என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் சண்டை, குண்டு பாஞ்சிட்டு இருக்குது. இங்க குண்டு விழுந்துருச்சுங்க, பயங்கர கட்டடம் இருந்து அழுது தொழு. இப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது. கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி விட முடியல? நம்ம அசால்ட்டாக இருந்ததை பார்க்கிறோம். நிறைய பின்னங்க இருக்காதுல. யாரெல்லாம் அதிகம் பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அமல்கள் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். பேச்சா கேள்வி, அதை 4 ஹதீஸ பேசு, 40 அமலச்சி. 400 ஹதீஸ பேசுற 4 அமல கூட காணும். நானா இருந்தாலும் சரி, இது உங்களை சொல்ற மட்டும் கூடாது. அவரவர் உள்ளத்துல போட்டு பாருங்க, மனசுல வச்சு பாருங்க இந்த வார்த்தையை. நான் அதிகமாக பேசுகிறேன்னா அதிகமாக செயல்படுகிறேனா? அதிகமாக பேசுவதை செயல்பட வைக்கிறேன், உலகத்தில் அவரை துச்சமாக கருதப்படும். ஒரு பிசினஸ்ல வைக்கிறேன், ஒரே பேச்சு, டீசர்ட்ட பேசுறான், அதை பேசுறான், எப்படி பிசினஸ் மணிக்கணக்கில் பேசலாம். சரிப்பா, எவ்வளவு இவ்வளவு பேசுறீங்க, என்ன பிசினஸ் பண்ற? சும்மா இருக்க, போடா போடா. பேச்சு ஒன்றும் பேசல, கொஞ்சம் தான் பேசுறான். கரெக்டா வியாபாரம், நேர்மை, உண்மையான பிசினஸ், புள்ளவர்களை காப்பாற்றுறான், கரெக்டா செயல்படுறான், தர்மம் செய்யறான். பேச்சு குறைவு, சிம்பிளா பேசி போயிட்டே இருக்கான். எது சரி? பேசுவதா அமல் செய்வதா? வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். காதில் விழுந்ததா என்று கேட்டால் ஆம் என்பார்கள், விழவில்லை அவர்களுக்கு மாதிரி ஆயிடாதீங்கிறாங்க. மண்டையில ஏறாட்டா விழவில்லை. எதுக்கு பேச கேட்கிற? எதுக்கு பேசுற? பிரயோஜனம் மூச்சு போவதை தவிர என்ன? உன் பேச்சை விட வணக்கம் கூட இருக்கிறதா என்றுதான் நல்லா கேட்கிறான். ஜாக்கிரதை தொழுகிற அந்த குஃப்ராக பயங்கரமாக திருமலை குர்ஆன் பேசுகிறது. பைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன் யா அய்யுஹஸ்ஸஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் பைன்னஹா லகபீரத்துன் அலல் காஷிஈன். பொறுமையை கொண்டு தொழுகையை கண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், உதவி தேடுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். வைன்னஹா, இந்த தொழுகை லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு கஷ்டமாக இருக்காதுங்கறாங்க. அப்படின்னா என்ன? சுபூல எந்திக்கிறது கஷ்டமா இருக்கல, நம்மளுக்கு கஷ்டம். என்ன காரணம்? இறையச்சம் அவுட்டுன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் தான். அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், அவர்களுக்கு தொழுகை கஷ்டமாக இருக்காது.
எவ்வளவு பிசினஸ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் கூட இருக்குமானால் பிசினஸ் நீங்க இருக்கிறீங்க, முக்கியமான பார்த்து வந்திருக்கான், 50 துறைகளோட பேசிட்டு இருக்கீங்க, அவன் சரக்கு தருவான், லோடு பாம் சொல்லியாச்சு, கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு எஞ்சி போக. தொழுகையில யோசிச்சு பாருங்க, நரகத்தை நினைச்சு பாருங்க, மொத்த பிசினஸும் தீயறிந்தால் உள்ள ஓட மாட்டோம். அல்லாஹ் காப்பாத்தட்டும். இதெல்லாம் அவசரமான வார்த்தை இல்ல, அது குர்ஆன் அப்படி பயமுறுத்துது. அல்லாஹ் பயமுறுத்துறான். கஷ்டமாக இருக்கிற வைங்க, நீ உடம்பு சரியில்லாம கிடக்கிறீங்க, நெஞ்சு நடக்க முடியல, லேசா தான் நடக்க முடியும், வீடு தீபத்தி எரியுது, எங்க அவனுக்கு பேரா பயம், எஞ்சி சாம்பலாயுங்கிற பயத்துல எஞ்சி வெளியே போறது லேசா இருக்கும், ஈஸியா தப்பிச்சிருவான், வெளியே குதிச்சிருவான், குதிப்பது லேசா தெரியும், காரணம் வீடு தீபத்தி எரியுத. பயங்கரமான ஆபத்தை நினைத்தால் இது ஒரு கஷ்டமே இல்லைன்னு நினைப்பான். அதுபோல நரகத்தை நினைத்தால் எப்படி ஒரு சோக கஷ்டமா இருக்கும், எப்படி கஷ்டமா இருக்கும். அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு இருக்குமா, இது எப்படி சிரமமாக தெரியும். வைன்னஹால கபீரத்துன் இல்லாத ஹாஷிஈ, இரையச்சம் உடையவர்களுக்கு லேசாக இருக்கும், இரையச்சம் இல்லை என்றால் கனமாக கஷ்டமாக துன்பமாக தெரியும் தொழுகை. ஜாக்கிரதை. இதெல்லாம் நம்மை நாம் ஏமாற்றி ஷைத்தான் நம்மை கெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்மளை அறியாமல் ஒரு அசால்ட்டு கவனக்குறைவு. ரமலான் மட்டும்தானா, இந்த ரமலான் தொழுக போதுமான, ரமலானில் கூட முதல் 10 அப்படியே வரும் பாருங்க கூட்டம் வளர் பெற மாதிரி, 10, 12 காலம் தேவை பெற மாதிரி அப்படியே தேடிட்டே போகும். பெருநாளோட அவுட்டு போறேன், பெருநாளோட இதுக்குதான் ரமலான்ல நோம்பு முடிச்சு இறையச்சத்தை உண்டு பண்ணியா. நோம்பு இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், இறையச்சம் தொழுவை லேசாக்க வேண்டும், அப்படி சொல்றாங்களா. ரெண்டும் ஜாயிண்டுங்க. நோன்பு என்பது இறையச்சத்தை உண்டாக்க, இறையச்சத்துக்கு உன் தொழுகையை லேசாக்க, தொழுவது கஷ்டமாக தெரியக்கூடாது. அது ஒரு பொருட்டே இல்லை என்பது சாதாரண. எஞ்சி ஒரு செஞ்சு எப்ப போய் இப்படி வரக்கூடாது என்றெல்லாம் திருமலை குர்ஆன் தொழுகையை பற்றி பேசுகிறது. அலைத்தும் பில் ஹயாத்தின் துன்யா மினல் ஆகிரா ஃபமா மத்தாஉல் ஹயாத்தின் துன்யா ஃபில் ஆகிரா இல்லா கைல். மறுமையை கவனிக்கும் போது இந்த உலகம் ஒரு அற்பம் என்று புரியவில்லையா? கேள்வி. அற்பமான உலகம் தேவைதான். மறுமையை கவனிச்சு பாரு, மூத்த நினைச்சு பாரு, மூத்தாயிட்டவனே ஒரு மௌத்தூர் வைங்க, கற்பனை பண்ணி பாருங்க, நான் மௌத்து அப்படின்னு அவரை நினைச்சு பாருங்க, என்ன ஆகும்? அதுக்கு தான் அடையிறோம், அதுதான் பயப்படுறோம். அப்படி நடக்காதாப்பா? எப்போதும் நடக்காதா? நம் மூத்தாயிட்ட கதி என்ன? தொழுகை தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. மறுமை கபர்ல போய் ராசு சாதாரண கேள்வி படுதலாம் அல்லது வேற வரலாம். மறுமையில் முதலில் தொழுகையை கேள். ஈமான் இருக்கா? முஃமின் தானவா? தொழுகையை கேள். அவன் முஃமின் நோ பேசிட்டு எடுத்து போக வேண்டியதானே. ஈமான் கொண்டு இருந்தால் தொழுகை அது துருவப்படுமானால் ஹராம், நாசம் தான் என்று நபிகள் பெருமானால் கடுமையான எச்சரிக்கை. தொழுகையில கொஞ்ச நேரம் எச்சரிக்கை. சும்மா இன்னைக்கு பேசுறோம்ல, இன்னைக்கு அசல கூட்டம் வந்து அர்த்தம் கிடையாது. இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் மரணமாக வரை நம்மளுக்கு உறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். உண்மையான மனிதர்கள் என்பவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா, வியாபாரமும் பிசினஸும் கொடுக்கல் வாங்கலும் தொழுவதை விட்டும் அவனை தடுக்க கூடாது. அவன் தான் முஸ்லிம். உன் வியாபாரம் உன்னுடைய தொழுகையை தடுக்குமானால், உன்னுடைய பேச்சு தொழுகையை தடுக்குமானால், உன் படிப்பு தொழுகையை தடுக்குமானால் நீ ஒரு மனுஷனே கிடையாது போ அப்படிங்கிற மாதிரி குர்ஆன் சொல்லுது. ஒரு மனுஷன் ஒரு ஈமான் உள்ளவன் நல்லவன் சொன்னா யாருங்கிறீங்க? அவனுடைய பிசினஸ் அவனுடைய தொழுகையை தடுக்கக்கூடாது, அவனுடைய பிள்ளை குட்டிகள் அவனுடைய தொழுகையை தடுக்கக்கூடாது, மனைவி மக்கள் தொழுகையை தடுக்கக்கூடாது, கணவன் தொழுகையை தடுக்கக்கூடாது. அப்படின்னா கணவனுக்காக தொழாம இருக்கிறது. ஒரு முக்கியமான நோயில் இருக்கார் கணவன், கஷ்டப்படுறாரு, என்ன செய்யக்கூடாது? பிள்ளை தொழுதுட்டு வா. குறைஞ்சது கணவன் நேரம் முடிவது கூடையாது ஜமாத்திலே தொழணும். அதோட முக்கியமானது. குறைந்தது தனியாக தொழுறோமா? தனியாக தொழுறோமா யோசிச்சு பாருங்க. அதுக்காக எப்பவும் தனியாக தொழ முடியாது. முடிந்த அளவுக்கு ஜமாத்திற்கு எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுல் ஆமா, கண் தெரியாத சஹாபி. கண் தெரியாத சஹாபி யோசிச்சு பாருங்க. ஜாலலக்கும் சர்வதன் இலா யௌமில் கியாமா, ஜாலலக்கும் நஹார சர்வதன் இலா யௌமில் கியாமா. குர்ஆன்ல சொல்றாங்க, கியாம நாள் வரை பகலையே தொடர்ந்து வைத்து விட்டால், கியாம நாள் வரை இருட்டையே தொடர்ந்து வைத்து விட்டால் உன்னால் வாழ முடியுமா? இது ஒரு கொஸ்டின். ரெண்டுமே இருக்கு. இரவு வருது, பகல் வருது, எல்லாம் வருது. உன் கண் பார்வை போய் குருடாகி விட்டால் படு பயங்கரமான குருடாயிட்டான். பகலா இருந்தாலும் இருட்டா இருந்தா கண் தெரியும் பொழுது தொடர்ந்து பகல் இருந்தாலும் ஆபத்து, தொடர்ந்து இருட்டு இருந்தாலும் ஆபத்து. ரெண்டு இருக்கு.
குருடாகி விட்டால், உன்னுடைய கூட்டை பார்வை அல்லாஹ் புடுங்கி விட்டான் என்றால் எவன் அவனுக்கு தர முடியும்? அல்லாஹ் கேட்கலாம். யார் உனக்கு திருப்பி மணிகளாக வகையுள்ளா? அல்லாஹ் வேற ஒருவன் இருக்கிறானா? எவன் தருவான்? உன குருடாக்கிட்டான். இதெல்லாம் பயங்கரம் தானே. கண்ணு தெரியாம குருடா போயிட்டு என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? நீங்க என்ன விலையை சம்பாதிச்சிருக்கீங்க? ரப்புல் ஆலமீன் கண் தந்ததுக்காக சொல்ல வேண்டாமா? ஒண்ணுமே எடுத்து பாருங்க. இதெல்லாம் சாதாரண குர்ஆன் சும்மா அல்லாஹ் கேட்கிறான். யோசித்து பார், ஒன்னு குருடாகி போயிடும், ஜாக்கிரதை. அல்லாஹ் கையது, யா அல்லாஹ் என்னுடைய பிசினஸ், என் வியாபாரத்தை கெடுக்க கூடாது, என் கொடுக்கல் வாங்கல், என் வியாபாரம். சொல்லுங்க, அவரோடு சொல்லுங்க. எல்லாருக்கும் இருக்குது. சின்ன சின்ன வியாபாரம், வேலைக்கு போறவங்க இருக்குது. நீங்க வேலைக்கு போய் 200-300 சம்பாதிக்கிறீங்க, அவங்களுக்கு இருக்குது. இதுல குறிப்பிட்டாலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தொழுகையை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஜாக்கிரதை. ஒரு குருட்டு சஹாபி வருகிறார். யார சொல்லலாம்? லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித். பள்ளிவாசலுக்கு கூட்டி வர எனக்கு ஆளுங்களை கண் தெரியலையே, என்ன செய்யணும்? பள்ளிவாசல் கூட்டு வர்றதுக்கு எனக்கு அவர் புள்ள இல்ல ஒழுங்கு, அவருக்கு கண் தெரியாத ஆளு, கண்டைய குழந்தை எல்லாம் இல்லாம இருக்கிறாரு. கூட்டி வர்றதுக்கு பேரம்பேத்தி யாரும் கிடையாது. பள்ளிவாசலுக்கு கூட்டி வர ஆள் இல்லை, நான் என்ன செய்ய என்று நபிகள் பெருமானார் கேட்கிறாங்க. فسأل رسول الله صلى الله عليه وسلم يرخص له فيصلى في بيته فرخص له. அப்ப நீ வேணா உங்க வீட்டிலேயே தொழுதுக்கிறீங்கன்னு ரசூல் அனுமதி கொடுக்குறாங்க. கொடுக்கும் ஃபலம்மா يصلى في بيته فرخص له فلما ولى دعاه. ரசூல் அனுமதி கொடுத்துறாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருக்கோ, சரி நீங்க வேணா வீட்டிலேயே தொழுதுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது இங்க வாங்க, ரசூல் மூச்சிருக்கு. இது கூட அனுமதி கொடுத்த தப்பு மாதிரி படுது. இங்க வாங்க, பான் சொல்றது காது ஹேகா, ஹல் தஸ்மவுன் நிதா பிஸ்ஸலாத். பான் சொல்றது காது ஹேகா. ஆமா, அப்ப வந்துருங்க, பள்ளிக்கு வந்துருங்க. மைக்கில் இல்லாம பான் சொன்னா கேட்கிற அவருக்கு வச்சுக்கிறேன். அப்படியே இருக்குமே, மைக்கா இருந்தா எவ்வளவு தூரம் கேட்கும். மைக்ல இல்ல, ஒரு 5 பில்டிங் 10 பில்டிங்ல காது கேட்கும். மாடல் சொன்னா கேட்கும். மாடல் சொல்லுவாங்க, அவங்க சப்தமா சொல்லியிருப்பாங்க. ஒரு 10-15-20 பில்டிங் வரையில ரோடு ஒரு காது கேட்கும். அந்த ரோட்டு வரையில் ஒரு கண் தெரியாமல் இருந்தால் கூட்டி வர ஆளுனாலும் தத்தி தத்தி வா. எவ்வளவு முக்கியம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவரு கேட்டு ரசூல் அனுமதி கொடுத்து திருப்பி ஒரு கொஸ்டினை கேட்டு காது கேட்கிறா, வா, கண் தெரியாதவருக்கு. நம்ம கேட்க வேண்டிய, உனக்கு என்ன கண் என்ன பொட்டையா வராம இருக்க, நம்ம கேட்கிற மாதிரி இல்ல. அது உனக்கு என்ன கால் செவுடா, உன் கால் என்ன நொண்டியா முடவாணி, இப்படி கேட்கிற மாதிரி இல்ல. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட அழகு, ஒரு நாகரிகமா சொல்றாங்க. இது இப்படி தொக்கி வைக்கிற, இது யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, தொழில் விட மனசு விட முடியாது. எப்படியாவது எங்காவது எந்த பள்ளியில எங்கேயாவது சொல்லுங்க, டைம் கிடைச்சா கொஞ்சம் ஜமாத்து முடியல எங்க சொல்ல முடியுங்க, அதுல அசால்ட் ஆகாதீங்க. ஜமாத்த நபிகள் நாயகம் அடுத்து பாருங்க. சக்குல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சக்குல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான நோய். நோயின சாதாரண நோய் இல்ல, எஞ்சி நடக்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்த நோய். கடைசி நபிகள் பெருமானாருக்கு ஒரு 2-3 நாள் உடம்பு சரியில்லாம நபிகள் பெருமானார் முடக்க நிலைக்கு தள்ளப்படவில்லை, அலுவல் ஊர்ல இல்ல. அப்படியே இருந்தால் 2-3 நாள், மாச கணக்கில் முறைனா நம்ம கதி என்ன, அவங்க வருஷ கணக்கில் முறைனா சில பேர் கோமா ஸ்டைல போய் வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்காங்க. பாத்தீங்களா, அது மாதிரி கொடுமை ஏதாவது இருக்கா? பகல் கரெக்டா இருக்கு, இரவு கரெக்டா இருக்கு, கண் நல்லா தெரியுது, நடக்க முடியாம படுத்துக்கலாம். இது என்னது? இது அதை விட கொடுமையில இப்படிலாம் நம்ம ஆக்கலையே. நம்மளுக்கு அப்படி முடக்க நம்ம பெற்றோருக்கு ஆக்கல, அல்ஹம்துலில்லாஹ். என் பிள்ளை எங்க மௌத்தாக்கி என் பிள்ளைல அனாதை ஆக்கல, அல்ஹம்துலில்லாஹ். ரப்பே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அந்த உணர்வை வச்சு பாருங்க. தர்மத்தில் கூட போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. தர்மத்தில் சாதாரண ஒரு 10-15 மாணவர்கள் ஸ்பான்சர் வரும், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடும். இந்த வருஷம் வரல. நான் வரல, நான் கவலைப்படல, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றேன். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாணவன் 50 மாணவன் மாற்றாளர் சேர்த்துறோம், ஒரு 25-30 சிறுவர்கள் அனாதை சிறுவர்களை மாற்றாளர் ஸ்கூல்ல சேர்த்துறாங்களாச்சு. அவங்களுக்கு ஸ்பான்சர் ஒரு 15-20 பேர் தரேன் இருப்பிய, ஒரு 15 பேர் தந்திருப்பிய, ஒரு 10 பேர் கலெக்ஷன்ல தந்திருப்பிய, 500, 1000, 2000, 3000 போட்டு அது ஒரு 50,000 ஒரு லட்சம் வந்திருக்கும். அந்த ஸ்பான்சர் நல்லது, அவங்களுக்கு சோறாக்கி தான் ஆகணும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நல்லா யோசிச்சு பார்க்க நிப்பாட்ட முடியுமா? இந்த வருஷம் கலெக்ஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு 4 வீட்டுக்கு போக முடியும். அவரோட நிலை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அல்ல, எவ்வளவு பாக்கியம் தந்திருக்கான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறோம், சொந்தமா வீடு வச்சிருக்கோம், பிசினஸ் மோசம் நம்ம சொன்னாலும் திருப்திகரமான சம்பாத்தியம் லட்ச லட்சமா சேர்க்க முடியலையே ஒழிய சாப்பாடு போக 5000 10,000 கொடுக்க முடியும். நிறைய இருக்கிய
சாப்பாடு போக 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க முடியாத இருக்கிய, சாப்பாடு போக மாசம் 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய, மாசம் என்னால் 500 ரூபாய் கூட கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு திருப்பூரில் ஆள் இல்லை. என்ன பொறுத்தவரை திருப்பூர்ல ஒரு ஆளு என்னால மாசம் கொடுக்க முடியாது 500, ஒரு ஆளை காட்டுங்க, திருப்பூர்ல காட்டுங்க. இந்த பள்ளிக்கு ஒரு ஆளு, மொத்த திருப்பூரே கிடையாது. அதான் பாக்கியங்க. ஒரு கஷ்டமே இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லுவேன், அஹ்சன்கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு தந்ததற்காக கொடு, இனிமேல் தர வேண்டும் என்பதற்காக கொடு. எல்லாம் தந்ததை கொடுத்துட்டு இருப்பிய, நல்ல பிசினஸ் வந்துருச்சு, என்னடா 1 லட்சம், என்ன 5 லட்சம், இனிமேல் தரது கொடுங்கடா, அப்ப தெரியும். நீ இன்னைக்கு வந்து 5 லட்சம் கொடுக்கிற, அல்லாஹ் 50 லட்சம் தந்ததுக்கு, இந்த 5 லட்சம் 10 லட்சமா கொடு, 50 கோடி வருமாங்க. நம்பிக்கை இல்லையா? அவரோட சக்தியை வச்சுக்கிட்டு என்ன 1000 ரூபாய் அல்ல இருந்தா நீங்க கொடுக்குறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு 2 லட்சம் தந்தாங்க இருக்கு, 2000 ரூபாய் கொடு, 8 லட்சம் ஆகுது இல்லையா பாரு. அல்லாஹ் சொல்றானே இன்ஃபிக் அன்ஃபிக் இன்ஃபிக் அலைக்க, நீ கொடு கொடுக்கப்படுவாய், நீ தடுத்தால் தடுக்கப்படுவாய், நீ பூட்டினால் பூட்டப்படுவாய். எப்படிப்பட்ட இலக்கிய வார்த்தையை காரணமாக சொல்றாங்க. அதனால நல்ல யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் தெரியாத சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி சிறுவர்கள் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் அமல்கள் நிறைய செய்யுங்க, தொழுகை விட்டுறாதீங்க. மற்ற அமல்கள் குறைந்தாலும் பரவாயில்லை, தொழுகை விடக்கூடாது, ஜாக்கிரதை. மற்ற அமல்கள் கொஸ்டின் இருக்கு, மற்ற அமல்களுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டீங்க மேலும் 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 அந்தஸ்து கிடைக்கும், தொழுகை கரெக்ட், சொர்க்கம் ஓகே அப்படி வைங்க. மற்ற அமல் இல்லாட்டி உயர்வு பதவி கிடைக்காத, பரவாயில்ல சொர்க்கத்தில் ஒரு மூலையில் இருந்தா பரவாயில்ல, அது சும்மா சொல்றது. உலகத்தில் இருப்பீங்க அப்படி பரவாயில்ல, மாசத்துக்கு 2000 எடுத்து அரிசி போக முடியல, அப்படி செய்யல, துட்டு துட்டு மேல மேல உயர்வு, பங்களா, காரு, ஏசி, இன்னொரு காரு. ஏன் உலகத்தில் இப்படி அந்தஸ்தா இருக்கக்கூடிய நீங்க அந்த பௌத்தத்தில் சாவம் அந்தஸ்து கிடைக்காது. தொழு, கடமையை செய், தர்மங்களை செய், நல்லவர்களை செய், அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறார்கள். அதனாலதான் கண் தெரியாதவர் கூட வந்தார். சரி யார சொல்லான்னு வர்றாரு பள்ளிவாசலுக்கு. தக்வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உடம்பு சரியில்லாம கிடக்காங்க, ரொம்ப கஷ்டம். அசல்லன்னா பாதி மயக்கம், ரசூலுல்லாஹ்க்கு பேசவும் சரியா தெரியல. அசல்லன்னா மக்கள்லாம் தொழுதாங்களா, மயக்க நிலையில கிடக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி கடல் மூத்தா போனாங்க. அந்த காலகட்டம் மக்கள் தொழுதாங்களா, பக்குல்லா யா ரசூலல்லாஹ் உஹும் யன்ததுனக், உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இஷா தொழுகை நேரம், மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல இருக்காங்க, ரசூலுல்லாஹ்க்கு வர முடியல, மயங்கி ஒரு மாதிரி மயக்க தெளியுது. மக்கள் தொழுதாங்களா பாரு. ஆயிஷா சொல்றாங்க, இல்ல யார சொல்ல நான் தொழல, அவங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் இருக்கணும், ரசூலுல்லாஹ் மயக்க தெரியுது, அப்படியே தொடர்ந்து நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால லவ்லி மாம் ஃபில் மஹ்லப், இந்த பாத்திரத்தில் தண்ணி கொண்டாங்களேன் தாங்களேன் ஒளிச்சிருக்கு. இப்படி முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு தலைவரை, ஒரு முன்மாதிரியை, ஒரு மாபெரும் மகானை நாம் முன்மாதிரியை தூக்கி வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இதெல்லாம் கற்பனைக்கு இறக்காருங்க. நம்மளால அப்படி முடியாத பரவாயில்ல, நல்ல இருக்கம்ல வந்தா என்ன இப்படியே நம்ம கிடக்கும். இந்த கஷ்டமா நமக்கு இருக்கு. நேர்ச்ச மாத்திரத்தில் நிமிடத்தில் எவ்வளவு பிசினஸ் திடீர் கடை அடிச்சு டக்குனு கார்ல ஏறி போயிடுறோம்ங்க. ஒரு பார்ட்டி, ஒரு சூப்பர், அங்க ஒரு சிக்கன் ஒன்று இருக்கு, இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ், அங்க போனா சூப்பர் போறோம், தப்பு இல்ல. அதற்கு கொடுக்கக்கூடிய அளவுக்காவது இபாதத்திற்கு, வணக்கத்திற்கு நினைச்ச இடத்துல சாப்பிடுறோம். நினைச்ச திருப்பூர்ல எல்லாரும் தான், இது குறிப்பா வசதிகள் கணக்கெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, திருப்பூரை பொறுத்தவரை யாரா இருந்தாலும் நினைச்சாலும் பைக் எடுத்து 500 ரூபாய் வச்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல சூப்பரா இருக்குன்னு போயிடுவோம். ரைட்டு, அதுக்கு கால் வருது, அதுக்கு கை வருது, அதுக்கு கண் வருது, அதுக்கு பணம் போகுது. ரப்புல் ஆலமீன் சொல்றதுக்கு, தொழுகைக்கு, இபாதத்துக்கு, தர்மத்துக்கு. ஏன்னா உங்களை நான் மிரட்டுன்னு நினைச்சுட்டு நான் சொல்லக்கூடிய நீங்க தர்மம் கொடுக்கணும் தேவையில்லை. உங்களுக்கு யாருக்கு கொடுக்க ரைட்டா படுது, உங்க சொந்த பந்தம், உன் அக்கம் பக்கம், உனக்கு தெரிஞ்சது கொடு. மொத்த தர்மத்தில் ஒரு 4 3 பேராக கொடு. ஒரு வந்து பள்ளி கொடு, அனாதைசில் கொடு, ஏழை மாணவர்கள் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், உனக்கு தெரிஞ்சாலே கொடுங்க. இப்படிதான் கொடுக்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகள் பெருமானார் நடக்க முடியாமல் கிடக்கிறார். தௌனிஃபில் மஹ்லப், பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணிந்தாங்களே, காலத்து அழகாக கொடுத்தாங்க. ஃபகத்தஸல, குளிச்சாங்க, லேசா ஃபதஹபல் யன்வா ஃபஹுமி அலைஹி, எஞ்சி குளிச்சு ஒரு தொப்பு கவுந்தாங்க. அப்ப எவ்வளவு எந்திக்க முடியாம கிடந்தாலும் எஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி கலமான எஞ்சி போவோமா? ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு அதை கஷ்டப்பட்டு அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்துறாங்க. 2-3 நாள் தான் தொடர்ந்து கிடந்தா என்ன ஆகும் நமக்கு? இது 2-3 நாள் யாருக்கு நடக்கும்? தொடர்ந்து அருள்முறை கிடந்தா, முடக்க நிலையில் கிடந்தால், கைகால் விளங்காமல் கிடந்தால், அதான் சொல்லி மாடாது.
திடீர்னு ஹாஸ்டலாக்க 30 வயசு 25 வயசுல போயிடுறான். உன் பையன் 7 வயசு 10 வயசு 2 3 பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு, திடீர்னு போய் சேர்ந்துட்டா நம்ம பிள்ளை அனாதையாத்தான போய் நிக்கணும். சொத்து இருந்தாலும் அந்த சொத்து கரெக்டா பாதுகாக்கப்படுமா? அதை அடிச்சு ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வருவான்? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நம்மளே இருந்து நம்மளே வளர்த்து உருவாக்கி முன்னாக்கி பிள்ளைகளை படிக்க வச்சு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்டடியா வச்சுட்டு அப்ப நம்மளுக்கு 60 இல்லாம 60-70 வயசு நம்மளும் திரகாத்திரமா இருக்க ரப்பே கிருபை செய்வாயாக யாரம்பே. அதற்காக நான் செய்கிறேன் தர்மம், அதற்காக நான் தொழுகை எல்லாம் இது என் மீது கடமைதான் என்றால் இறக்கம் உள்ளவன் அல்லாஹ்ட்ட கேளு. ரசூலுல்லாஹ் எப்படி செய்யறாங்க பாருங்க. போறாங்க, சும்மா அப்பாக்க மூச்சையாகி கீழே வந்துடுறாங்க, திருப்பி முழிக்கிறாங்க, திருப்பி இப்படியே ஒரு 7-8 வாட்டி நடக்குது. அசல்னா சொல்லிட்டாங்களா? 7-8 வாட்டி இந்த மாதிரி நடக்குது. கடைசியில கொல்லாலும் என் தவறுன்னு சொல்லிட்டு முரு அபூபக்கர் தொழில் சொல்லுங்கட்டாங்க. முடியல, அபூபக்கர் தொழில் சொல்லுங்க. மறுநாள் லுஹர் இது நடந்த இஷா, எந்திக்க முடியாம இப்படி போய் தள்ளமாடி விடுறாங்க. அபூபக்கர் தொழில் சொல்லுங்க, கற்பனை கூட கொண்டு வாங்க. மா தகத்தம் இந்த மிகி மாத்தாக செய்த பாவத்தையும் செய்ய இருக்கின்ற பாவத்தையும் மன்னிக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம். இது ஒரு சாதாரண பாக்கியம் கிடையாது. இனிமை தப்பு செய்யி டான்காரங்க, அதை பத்தி கவலை இல்லை, போ மனுஷன் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? இப்படி நம்ம சொல்லிட்டு நமக்கு எது என்ன ஆகும்? நீ செஞ்சாலும் செய்ய இருக்கிற பாவத்தை தொலைஞ்சிட நாசம் அல்ல மன்னிச்சுடாத பாட்டே அல்ல வந்து போ. அல்ல எல்லாத்தையும் செய்ய மாட்டான், யோக்கியதை வேணும்ல. நம்மளே நம்ம பையன்களே வித்தியாசப்படுத்துவோம். சில பையனை பார்த்து அவன் 100 ரூபாய் கேட்டா 10 ரூபா கொடுப்பேன், 100 கொடுத்தோம்னா 150 கடன் வச்சுட்டு வருவான். சில பையன் நம்ம பையன் மாதிரி இருப்பான், 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 40 ரூபாய் மிச்சம் கொண்டு வருவான். அவன் 500 இஷ்டத்துக்கு செலவழிடா, என்ன செலவழிக்க மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் இவர் அப்படி செய்ய மாட்டாரு, பாவத்தை கண்ட மாதிரி பாவம் செய்ய மாட்டாரு. அல்ல செய்யலையே, அமலை இப்படி செஞ்சிருக்காங்க. எப்படிப்பட்ட முன்மாதிரி! லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று நபிகள் பெருமானார். இது மாதிரி ஒரு முன்மாதிரி எவரா இருக்கான்? அங்க என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. யாரா இருக்கட்டும், இப்படி உண்டா ஒரு ஆளு? எந்த செய்கை நீங்க சொல்ல யாரா இப்படி இருக்க முடியுமா? இப்பேற்பட்ட பொண்ணு இவரை நினைச்சு நம்ம தொழ ஓடி வந்துடலாம். இவங்க நினைச்ச எப்படி என்ன நினைச்சு பார்த்து ஓடி வந்துடலாம். அப்பேற்பட்ட முன்மாதிரி பெருமானார் அபூபக்கர் தொழ சொல்றாங்க. ஃபலம்மா தஹல பிஸ்ஸலாத் வஜத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நஃப்ஸிஹி ஹிஃபத்தன். லுஹர் தொழுகையில் அபூபக்கர் சித்திக் தொழ வச்ச பிறகு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பரவாயில்லாம தெரியுது, எங்க நடந்துடலாங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அப்ப என்ன செய்யறாங்க? மாற்றம்னா நீங்க நினைக்கலாம் நடக்கிற மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் உஷாரு. 2 பேரை கூப்பிட்டு ஃபகாம யுஹாதி பைன ரஜுலைனி வர்ஜிலாஹு தஹத்தஹு பிலாலி ஹத்தா தஹல் மஸ்ஜித். 2 பேர் இப்படி உட்கார்ந்து கூப்பிட்டு தொங்கிக்கிட்டு வர்றாங்க. இப்படி உங்களதான் மாற்றம்னா எஞ்சி நடக்கிற மாதிரிலாம் மாற்றம் கிடையாது, கொஞ்சம் பரவாயில்ல. மயக்கன்னா உடம்பு உஷாரு, ஒரு அரபர் அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ் நின்றுலாம், நிக்க முடியல. ஒரு ஆளுக்கு தொங்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வர்றாங்க, தரையில் கால் போடு போட்டது. அந்த ஐசன் சொல்ற இப்படி இப்படி முழுக்க பம்பல கால் தரையில் பம்ப மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க, பம்பவில்லை. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. எப்படி நம்ம பாம் சொன்னவனு பேசாம இருக்க முடியும்? எப்படி பாம் சொன்ன அர்த்தத்தை கவனிக்க முடியும்? எப்படி சுபத்தவா நம்மளால தோண முடியும்? குறைஞ்சது அங்கேயா தோணுவாங்க, குறைஞ்சது அதான் நம்மகிட்ட இருக்கா, அது கூட இல்ல. சொல்றாங்க நிறைய பேர் வீட்டுல இருந்து தகவல் வருது, தொலை மாட்டேக்காரது. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, அப்ப என்ன அர்த்தம்? வீட்டிலே தொலைலன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வர்றாங்க. புறமா எத்தாகற அப்படி ரசூலுல்லாஹ் வந்தவனே என்ன செய்யறாங்க? அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வரும்போது இது அபூபக்கர் சித்திக்கு தெரியுது. தொழுகை நம்ம சலசலப்பு ரசூலுல்லாஹ் வர்ற மாதிரி யாரும் வர்ற மாதிரி லேசா தெரியும், சைடுல ஓரத்துல அப்படி ஓரம் தெரியுற மாதிரி தெரியுது. அப்படி தெரியும் போது அபூபக்கர் சித்திக் மெதுவா பின்னால போறாங்க. தொழுகையில ரசூல் அப்படி வரவும் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமா சமிக்க காட்டுறாங்க, நீயே தொழுகை தொழுகை அப்படி ரசூலுல்லாஹ் பின்னால வர்றாங்க. கடைசி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? சொன்ன பிறகு ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஜலஸ அன இஸ்ஸாரி அபூபக்கர். அப்படி சொன்னாங்க, திருப்பி அபூபக்கருக்கு நிக்க முடியல, அப்படி பின்னால தான் வர்றாரு. வரும்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அபூபக்கருக்கு இடத்தில் உட்கார்ந்தார்கள். இவ்வளவு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட தான் சொல்லி கொடுத்ததற்கு மாற்றம் செய்யாமல் அபூபக்கர் சித்திக்கு இடத்துல உட்கார்ந்துறாங்க. அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்க்கு வலதாயிறார். ரசூல் இப்படி நான் இருக்கேன், இது எனக்கு இடது. ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி வராங்கன்னா அவருக்கு நான் இடதாயிரம் இல்லையா? அப்ப அவர் தான் இமாம், அவருக்கு வலதாயிரம், அவர் வலது கைக்கு நான் பக்கத்தில் ஆயிருந்தேன். இப்படி உட்கார்றாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் சித்திக்கு இடத்தில் உட்கார்ந்தார்கள். அப்படி உட்கார்ந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு வலதாக அபூபக்கர் வந்துகிறார். அப்புறம் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் துவக்கிறாங்க. இமாம செய்ய தயாராவங்களை காட்டுறாங்க. தயாராவது
அப்படி தயாரதை காட்டிட்டு வலது பக்கம் தான் செய்யணுங்கிறத புரிய வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சொன்ன சொல்லை மயக்கத்திலும் மாற்றாத மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்தில் கூட மாற்றவில்லை. என்னடா ஊழல் பேசுறாரு அப்படி வந்துடக்கூடாது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் இடத்தில் உட்கார்ந்து அபூபக்கர் சித்திக் தனக்கு வலது வருவது போல பார்த்து உட்கார்ந்து தொழுதார்கள். நபிகள் நாயகம் தொழ வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதன் யக்ததி அபூபக்கர் பிஸலாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாஸ் முக்ததும் பிஸலாத்தி அபூபக்கர். அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்ததை போல அபூபக்கர் ரசூலுல்லாஹை பார்த்து தொழுதார்கள். அது மாதிரி தொழ வச்சாங்க. ரசூலை சத்தத்தை போட முடியல, மயக்கிறதுனால அல்லாஹ் கூட சத்தம் போட முடியல, வாய்க்கு அசைஞ்சிருக்கும் போல் இருக்கு. அப்ப ரசூல்லா இப்படி வாயை அசைக்கிறது கை வைக்கிறத பார்த்து அபூபக்கர் சித்திக் ரசூல்லா பார்த்து தொழ வைக்கிறாங்க. ரசூல்லா அபூபக்கர் சித்திக் தொழ வைக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அதை பார்த்து தொழ வைக்கிறாங்க. அந்த தொழுகை மக்கள் தொழுகிறார்கள். இவ்வளவு நடக்குது. ரசூல்லா மௌத்தானது 2-3 நாளைக்கு முந்தி. இதெல்லாம் புகார்ல இடம் ஆதாரப்பூர்வமான செய்திகள். படிச்சு பார்க்கும்போது எஃபெக்ட் தெரியாது. இப்ப நான் சொன்ன பிறகு படிச்சு பாருங்க. இது மாதிரி வசனம் இது மாதிரி ஹதீஸ் எத்தனை வருதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதன் நபிகள் பெருமானார் உட்கார்ந்து தொழ வைத்தார்கள். யக்ததி அபூபக்கர் பிஸலாத்தி ரசூலில்லாஹ் ரசூலுல்லாஹை தொடர்ந்து அபூபக்கர் தொழுதார். அபூபக்கரை தொடர்ந்து வன்னாசு முக்ததுன் பிஸலாத்தி அபூபக்கர் மக்கள் எல்லாம் அபூபக்கரை தொடர்ந்து தொழுதார்கள். இப்படி நடந்திருக்க நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு கஷ்டம் ஏதாவது இருக்கவா செய்யுது. அப்படி இருந்தா கூட வராட்ட கூட எல்லா மனிதர்களும் சொல்லி போயிடலாம். இருந்தாலும் வர வேண்டும் என்பது நூல் நபி வழி முன்மாதிரி. எந்த சிரமமும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை போய் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் திருப்பூர்ல ஒரு கஷ்டம் வந்திருக்கல ஊர்ல, இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும். நம்முடைய அமல்கள் சரியில்லை, தொழுகை இல்லை, பேச்சுக்கள் பேச்சு, வணக்க வழிபாடு இல்லை, மக்கள் மத்தியில் உண்மை எடுத்து சொல்லக்கூடிய ஆணித்தரமான பேச்சுக்கள் இல்லை, இபாதத் இல்லை. திருப்பூர் அதனால கூட நசிந்து போகலாம், நடக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாருக்காக நம்ம கூட சொல்றாங்க. கஃபரு பனி இஸ்ராயீல் காவுலா எத்தனாக முன்கார் பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை கொடுத்தான், சபித்தான். தவறுகளை அவர்கள் தடுக்காமல் இருந்தது ஒரு காரணம். இன்னொரு இடத்துல வலா தஹாமூன் அலா தாமில் மிஸ்கீன் இவர்கள் நாசமானதற்கு காரணம் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. உணவளிக்கிறது இரண்டாவது. என்னால உணவு கொடுக்க முடியாத வசதி இல்ல, உங்களுக்கு நான் தூண்டு சொல்ல வைங்களேன், நான் நாசமா போயிடுவேன். அதை அமைச்சு உங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுங்க, கொடுக்க முடியலையா கொடுக்க முடியும் சொல்லுங்க. இஸ்ஃபஉ தூஜரு நாங்க சொல்லலாம். சிபாரிசு செய் தர்மத்திற்கு சிபாரிசு பண்ண சரி. அது எரிச்சலா கூட இருக்கு. என்னடா தோண அது கொடுன்னு இருக்கு. அதை பத்தி ஒண்ணு சொல்றேங்க, முடிஞ்சா கொடுங்க. சிபாரிசு பண்ண நல்ல நன்மை கொடுக்கப்படுவாய் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அது கூட காரணமா இருக்கும். பாருங்க, தொழுகையில வாங்க, இபாதத்துல வாங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஒரு மாற்றம் இருக்கா மாற்றம் நாளைக்கே வரேன்னு நினைக்காதே, மாறும். நம்பிக்கை ரப்பல் ஆலமீன் அவன் நினைச்சா நொடி பொழுதுதான் என்பதை கவனித்துக் கொள்க. அடுத்து அனில் முஜ்ரிமீன் மா ஸலக்கக்கும் ஃபீ ஸகர் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை பற்றி பகிரங்கமாக பல வசனங்களை, கடுமையான வசனங்களை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், அனில் முஜ்ரிமீன் குற்றவாளிகள் பாவிகள் மா ஸலக்கக்கும் ஃபீ ஸகர் உன்னை நரகத்தில் தள்ளியது எது? ஏண்டா நரகத்தில் சாவுறா? என்ன வேணும்னே விசாரிப்பானா அல்லாஹ். அல்லாஹ்க்கு தெரியாதா? எதுக்கு நரகத்தை ரப்பல் ஆலமீன் தெரியும். கிடந்து முழுந்து சாவுறவனை பார்த்து கேட்டு நொந்து சாவுறவனை பார்த்து ஏண்டா நரகத்தில் நடக்க அவனை சொல்ல வைப்பானா? காலும் நக்குமினல் முஸ்லிம் தொழல அதுதான் கிடக்க. இது அல்லாஹ் தெரியாத தொழதானே? முப்புற தள்ளி நரகத்தில் ஒரு பெருந்துகிட்டு இருக்கும்போது ஏன்டா உள்ள கிடக்க தொழல அல்லாஹ் சொல்ல வைக்கலாம். உலகம் ருத்தயமுல் மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை சொல்றாங்க. நான் தொழவில்லை என்பதும் நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்காமல் தான் என்னை நரகத்தில் தள்ளியது குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நீங்க என்னமோ பிதர் செஞ்சாதான் வழிகள் நினைச்சிட்டு இருக்கீங்க. பிதர் செஞ்சாதான் நரகத்துக்கு போக நினைச்சிட்டு இருக்கீங்க. பிதர் செய்யல, கரெக்டா இருக்கீங்க, ஷிர்க் இல்ல, குஃப்ர் இல்ல, தொழல, நரகம் தானங்க. சந்தேகமா? அல்லாஹ் காப்பாத்து. கேளுங்க, அல்லாஹ்ட்ட அழுது புலம்பி கேட்டு என்ன தள்ளினார் கேட்டுட்டு இந்த வினாடி இன்றிலிருந்து இபாதத் தொழுகை வணக்க வழிபாடு வாங்க. فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. ஒரு கூட்டம் வந்தது, ஒரு வாரிசு வந்தது. யாரு? எந்த வாரிசு? நபிமார்களின் வாரிசு சொல்றாங்க. பிறகு ஒரு வாரிசுகள் வந்தார்கள். அவங்க யாரு?
இப்ராஹிம் நபி, இஸ்ராயில் நபி போன்ற நபிமார்கள் சொல்லிட்டு சொல்றான், இவர்களுடைய வாரிசுகள் பிள்ளைகள் தொடர்ந்து வந்தார்கள். அதில் ஒரு கூட்டம் நபிமார்களுடைய பிள்ளைகளாமா. ஒரு கூட்டு வகுப்பு நிறைய பேர் வந்தா நபிமார்கள் பிள்ளைகளா. அல்லாஹ் ஸலா தொழுகையை வீணடித்தான். மன இச்சையை பின்பற்றினான். நாசத்தை தான் சந்தித்தான். நபியின் பிள்ளை, நபியின் பெற்றோர் முஸ்லிமா இருந்தும் கூட இஷ்டத்துக்கு அலைஞ்சிருக்கான். ஆடிய ஆட்டம், ஒரு பாட்டு படிப்பாங்க, ஆடிய ஆட்டம் என்ன, அதெல்லாம் உண்மை. ரொம்ப ஆட்டம் போட்டவங்க ஒரு நச்சுருவம் இருக்குதான், ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன எவ்வளவு உயர்வு வசதியில் வந்தாலும் சரி, மதிப்பில் வந்தாலும் சரி, பேச்சில் வந்தாலும் சரி, பதவியில் வந்தாலும் சரி, இந்த ஆடுறது தூள்றதுலாம் ஆகாது. ஆனா இத்திபா ஷஹவாத்துக்கிறான், மன இச்சையை பின்பற்றக்கூடியவன். அந்த நபியினுடைய பிள்ளைமார்கள் தொழுகையை வீணடித்தார்கள். காரணம், மன இச்சையை பின்பற்றினார்கள், நாசத்தை சந்தித்தார்கள். இல்லாமன் தாப வஆமன வஅமில சாலிஹன். அந்த மன இச்சையை காய துப்பிவிட்டு தொழுகைக்கு போவதை உறுதியெடுத்து விட்டு, யார் தௌபா செய்து, யா அல்லாஹ் இனிமேல் நான் மன இச்சையை பின்பற்ற மாட்டேன், என் இஷ்டம் போல நான் போக மாட்டேன், உனக்கு கட்டுப்பட்டு விடுவேன், என்னை மன்னித்து விடு என்று அவர்கள் யார் திரும்பவும் தொழுகையில் நுழைகிறார்களோ, யார் திரும்பவும் ஸலாத்தை தொழுகிறார்களோ, இவர்களை அல்லாஹ் நாசத்தை சந்திக்க விட மாட்டான் அப்படிங்கிறாங்க. நபிமார்கள் பிள்ளைகள் கூட விட்டதால் நாசம், நாம் தொழுகை விடவே நாசம் கிடையாது, அல்லாஹ் வெற்றி தருவான் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல குர்ஆன்ல, قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين وصلنا பாருங்க, قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. الفصل قد أفلح المؤمنون, ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். الذين هم في صلاتهم خاشعون, அவர்கள் பயந்து அல்லாஹ்வை தொழுவார்கள். பயந்து அல்லாஹ்வை தொழுவதால மூமின் அல்லாஹ் சொல்றான். டிக்ளேர் பயம் இல்ல, தொழுகை இல்ல, நான் பெரிய ஈமான்தாரி தொழுகை சொல்ல முடியாது, சொன்னால் அது தவறாது. قد أفلح المؤمنون, ஈமான் கொண்டவர்கள் வெற்றி ஜெயம்தான். الذين هم في صلاتهم خاشعون, அவர்கள் தொழுகையை தொழுவார்கள். الذين هم يرثون الفردوس وهم فيها خالدون على صلاتهم يحافظون, தொழுவார்கள், தொடர்ந்து